வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ அந்த வாஸ்து நம்ம நீங்கள் எந்த போய் பார்த்துட்டாலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தை தாண்டி ஒரு இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஹார்ட்டு சர்ஜரிக்கு எல்லாமே என்ன பிரச்சனைனாலும் நேராக அங்கே போயிருந்தா சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க டாக்டருமே பார்த்தோன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இது இப்போ ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு பிரசனம் போடுறோம், அதில் என்ன வருதுங்கிறது சொல்லிடுது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம மிஸ்டர் அசோக் கந்தசுவாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு தெளிவான விளக்கமும், அது தொட்டு பிரசனம் மற்றும் வாஸ்து கூட எந்த அளவுக்கு அது இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க இருக்காரு சார். வணக்கம். வணக்கம். கடந்த பதிவில் நம்ம ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா கொடுத்தீங்க. சொல்லும் பொழுது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்குது அப்படின்னீங்க. பிரசன்னத்தையும் கனெக்ட் பண்ணிங்க. இதை தாண்டி வாஸ்துவில் கூட நம்ம பிரசன்னத்தை வச்சே அந்த வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு பிரச்சனையும் சொல்ல முடியும். ஒரு விளக்கம் சார். இப்போது நிறைய கிளைண்ட்ஸ் நான் நிறைய பார்த்ததில், ஒரு கிளைண்ட்டுடைய பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னால் என்னுடைய வாழ்க்கையில் கோயில் வழிபாடு இருந்தாலும் சரி, வாஸ்துங்கிறது முக்கிய வகுப்பாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட கிளைண்ட் பார்த்தவங்க, ஜாதகம் பார்த்தவங்க, ஆன்லைனில் பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பிரசன்ன அப்பாயின்மெண்ட் போட்டாலும் சரி, ஜாதகம் போட்டாலும் சரி, திருமண பொருத்தம் போட்டாலும் சரி, நான் முதல்லையே பிரசனம் போட்டுட்டு தான் பார்ப்பேன். ஓகே. ஸோ அப்போது அந்த பிரசனத்தில் 4ஆம் பாவமோ 4ஆம் பாவ அதிபதியோ செவ்வாயோ கவிப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை. பிரசன்னத்து மூலமாகவே வாஸ்து சரியில்லை அழகாக கண்டுபிடிச்சிரும். இதற்கப்புறம் 4ஆம் பாவத்தில் பாம்பு இருப்பது 100% வாஸ்து சரியில்லை. சரி, எடுத்து அப்படியே அவங்க ஜாதகத்தை பார்க்குறேன். குரு கேது, குரு சனி, குரு ராகு மட்டும் அது ராகுடைய தன்மையை பொறுத்து, அது சுபத்தன்மையா அசுபத்தன்மையான்னு பார்த்து இருக்கிறவங்களுடைய மேக்சிமம் விஷயத்தை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பாதிப்பு இருக்குது. கரெக்டாக சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த குரு தசையே நடந்துட்டு இருக்கு, இல்லை குரு புத்தியே நடக்கும். கண்டக்ட் பண்ணுவேன். சாரி, நானும் இத்தனை கோயில்களுக்கு போயிட்டேன், இவ்வளோ வழிபாடுகள் பண்ணிட்டேன், ஹெல்த் இஷ்யூஸே தீரமாடையுது. என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது? வடகிழக்கு பாதிக்கப்பட்டுட்டாலே அந்த வீட்டுடைய ஆண்மகன், ஓகேங்களா, வீட்டுடைய மூத்த மகன், ஓகேங்களா, அவங்க வடகிழக்கு எந்த மாதிரி பாதிப்பு, உதாரணத்துக்கு செட்டு போட்டு மூடியிருக்காங்களா, இல்லை அந்த இடத்துல ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்களா, ஸ்டோர் ரூமில் வச்சவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிரெயின் சம்மந்தமான பாதிப்பு, விபத்து ஆகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது. செட்டு போட்டு மூடுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தவறான முதலீடுகள் பண்ணி, பங்குச்சந்தையில் தப்பான முதலீடு, இல்லை ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறான்னு கொடுக்கறது, எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி போய் மாட்டுறது, அவமானப்படுறது, வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வர மாதிரியான பாதிப்புகள் வரும். சொந்த அண்ணனை ஏமாத்துறது, சொந்த காரங்கிட்ட ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். இது பிரசனமே அழகாக சொல்லுவோம். அப்போ அவங்கள மாதிரியான இருக்கக்கூடிய சூழலுக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பார்த்தாலும் வீட்டை மாற்றாமல், வாஸ்து சரி செய்யாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ அந்த வாஸ்து நம்ம நீங்கள் எந்த போய் பார்த்துட்டாலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தை தாண்டி ஒரு என்ன மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன்னா இந்த வாஸ்து தான். நான் அதாவது அவங்க ஜாதகம் வேண்டாம், டேட் ஆஃப் பர்த் வேண்டாம், வீட்டில் ஆளையே பார்க்க வேண்டாம், ஒரு வீட்டை பார்த்துட்டுனாலே இந்த வீட்டில் இந்த ஆளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இந்த பெண்ணிற்கு இப்படி பிரச்சனை இருக்குங்கிறத அழகாக பண்ணிடலாம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அந்த நோயினுடைய தன்மை எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் இந்த ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, ஏன்னா நான் தொட்டிருக்கிறது ரெண்டுமே பெரிய விஷயம், ஃபினான்ஷியல் அண்ட் மெடிக்கல். இந்த காலத்தில் பணம் போனாலும் பெரிய பிரச்சனை, ஹெல்த் போனாலும் சுத்தமாக அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் ரொம்ப நம்ம தீவிரமாக ரிசர்ச் பண்ணும் பொழுது நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் பார்க்கணும். அப்போது ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு பிரசனம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறோம்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் உள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இவர்களுக்கு ஆங்கில மருத்துவமா இல்லை தமிழ் மருத்துவமா, ஓ! அதுவும் சொல்லிடுமா? அதுவும் எது பார்க்கணுமா, சரி? எந்த ஊரில் போய் பார்த்தா இதாகும், எந்த ஊரில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது கான்ட்ரவர்சியாக போகுமான்னு தெரியல. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாஸ்து இருக்கும். நான் அது என்ன நடக்குதுன்னுலாம் சொல்லலை. இதே வந்து குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா தான் பர்ஃபெக்ட் வாஸ்துவாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஹார்ட்டு சர்ஜரிக்கு எல்லாமே என்ன பிரச்சனைனாலும் நேராக அங்கே போயிருந்து தான் சொல்லுவாங்க. ஸோ அது மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் பிழைச்சிருவாங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா வாஸ்து அங்கே வந்து சரி சமநிலையாக இருக்குது. ஓகே. இப்போ நான் மற்ற ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல விரும்பலை. அப்போது ஒருவருடைய ஜாதகத்திற்கு எந்த மாதிரி போகணும், எந்த நாட்கள் போகணும், எமர்ஜென்சி கேஸை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ளே வரல. நார்மலாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் அட்டாக் வருங்கிறது இப்போது சிம்பிள் ஒரு ரூல், அதை வச்சு பார்த்தாலே புரிஞ்சுடும். 4ஆம் பாவ அதிபரோட சனிக்கு எது தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அது எந்த காலகட்டம் அப்படின்னு? அந்த திசாபுத்தி காலகட்டங்கள், கோச்சாரத்தில் சனி அங்கே போகிறப்போ ஹார்ட் தொந்தரவு வரும். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிறைய அது சார்ந்த நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. தனுஷ் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு 4ஆம் பாவம் இதில் சனிக்கேது இருக்க பட்சத்தில் அது இன்னும் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் அது ஒரு 18 இயர்ஸ் நினைக்கிறேன். சின்னதாக ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளோர் படிக்கட்டே இருந்தோம்னா நெஞ்சு படபடப்பாகி இதாயிரும். ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லைங்கிறான். திடீர்னு 3 மணிக்கு உடம்புலாம் வைத்துட்டு படப்படன்னு அந்த திசாபத்தி முடிஞ்சோன்னா அப்படியே நார்மல். நான் சொன்னது எல்லா லக்கணத்துக்கும், பட் தனுஷ் லக்கணத்துக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேன்சராக இருக்கட்டும், ஒரு எலும்பு முறிவாக இருக்கட்டும், பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒரு ஆணாக இருக்காங்கன்னா குரு செவ்வாய், பெண்ணாக இருக்காங்கன்னா சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்து அந்த செவ்வாய் சுபத்தன்மையாக இருந்தால் எந்த இடத்தில் அந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கோ அந்த இடத்துல கை முறியும். கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல ராகுவோ சனியோ செவ்வாயோ வரும்பொழுது கை கால்கள் முறியும். இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரியான டைமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயோடைய தொடர்பு இருக்குது. பட் அவங்களுக்கு 5ஆம் பாவமாக செவ்வாய் போயிடுச்சு, 5-12 போயிடுச்சு. செவ்வாய் ஒரு நல்ல ஒரு காரகத்துவத்தோடு இருக்குது. இப்போ அங்கே ராகு வந்திருக்கு. இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால நான் என்னென்னா நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகிருங்க. அந்த டிகிரி தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் கை கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள். ஒரு 49 வயதாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஒரு பெண் தான், ஓகேங்களா. இப்போது அந்த இடத்துல நவம்பர் 15 வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கையில் ஏதாவது சுளுக்கோ இல்லை கீழே விழுந்து ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்து போங்க வாங்க. முடிஞ்ச அளவுக்கு காரில் போய்க்கிங்க, 2 வீலரில் போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக போய்க்கிங்க. அன்வான்ட் ட்ராவல்ஸ் வேண்டாம். வீட்டில் சாப்பிட உட்காரும் போது கால் வலிக்கு விட்டு இது ஊனி இந்த இடத்துல கை ஃப்ராக்சர். இப்போ 3ஆம் பாவங்கிறது மணிக்கட்டு, இப்போ கை. இப்போ அதே வந்து ஒரு 7, 8, 9 போச்சுன்னா கால்களில் எந்த பாடி பார்ட்ல எங்கே வருங்கிறதுங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அவங்க எப்படி விழுந்திருக்காங்கன்னு நீங்கள் சொன்னால், நீங்கள் போய் சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நார்மலாக உட்காரும்போது இந்த கை இப்படி ஊனியிருக்காங்க, சடனாக ஊனாகும்போது அந்த மாதிரியான. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடம்புல ஏற்படுற அலர்ஜியாக இருக்கட்டும், வயிற்று சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சைனஸ் பிரச்சனை, தலையில் கையில் இந்த மாதிரி காது கேட்காமல் இருக்கிறது, எல்லாமே வந்து ஒவ்வொருடைய அந்த காலகட்டங்கள் அதோடைய திசாபுத்தி டைமில் கோச்சார டைமில் தான் வீரியம் அதிகமாகும். ஸோ அது அசுபத்தன்மையாங்கிறத பொறுத்து பெருசாகிறதும் சிறுசாகிறதும் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு கேட்கும்போது நிறைய விதமான நோய்கள் இருக்குது, அந்த தாக்கம் எப்போ வரும், அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதை தாண்டி வாஸ்துலேயே சொல்லிவிடுவேன், பிரசன்னத்துலேயே சொல்லிவிடுவேங்கிறீங்க, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஒரு கன்ஃபர்மேஷன் தான் மேடம். இப்போது ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் தான் பிரசனம். ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க டாக்டருமே பார்த்தோன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இது இப்போ ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு பிரசனம் போடுறோம்,
அதில் என்ன வருதுங்கிறது சொல்லிடுது. அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுக்கு பரிகாரம். ம். நான் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்தால் முதல்ல கை வைக்கிறது வாஸ்து தான். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் மற்ற விஷயமே போவேன். ஏன்னா அதில் நம்மளுக்கு பிரச்சனத்திலேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நார்மலாக அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு எந்த காலகட்டங்கள் வருதோ அழகாக அவங்கள கைட் பண்ணி இந்த காலகட்டங்களில் இது இருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க. ம். ஒருத்தருக்கு எந்த ஹேபிட்டுமே இல்லை. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே விஷயம் இவருக்கு வருது. அதோ டிஎன்ஏ கனெக்டிவிட்டி மாதிரி வருது. இவருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பாருங்கள், ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக இருக்கும், போய் செக் பண்ணுங்கள், ஒரு நல்ல இடத்துல போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா எக்ஸாக்டாக அதிகமாக இருக்குது. ம். அப்போது ஒருவருடைய விஷயங்கள் அதே மாதிரி தான். ஒரு பக்கம் போய் வாஸ்து பார்க்குறோம், நீங்கள் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வயிற்று சார்ந்த வயிற்றுலையோ ப்ராப்ளம் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள், உடனடியாக சொல்லுங்கங்கும்போது ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2, ஓகேங்களா, எஸ்ஜிபிடி செக் பண்ணி பாருங்கள், அந்த டெஸ்ட் மெயின் எடுங்க, லிவர் ஃபங்க்ஷன் எடுங்க, எல்லாம் சொல்கிறோம். பட் ஆரம்பத்துலேயே நம்ம பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும் பொழுது அது நார்மலோட ஃபங்க்ஷன் வந்து சம்திங் 22 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை விட மீறி இருக்குது. அப்போ அது குறைங்க, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மருத்துவம் பார்க்கணும், என்ன சாப்பிடணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். நம்மளுக்கே தெரியாது. இப்போ உங்களுக்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அந்த லிவரை பற்றியான விஷயங்கள் மட்டும் முழுமையாக போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அது இருக்கிற வீட்டை பொறுத்தே நம்ம அழகாக சொல்ல முடியும். இது நீங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் பேசுகிறீங்க. இப்போ நிறைய பேர் தன்னுடைய ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி இதிலெல்லாம் வாஸ்து குறைபாடுங்கிறத எப்படி வந்து அவங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து என்னென்னாங்க, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது அவங்க தொழில் பண்ணுறதும் வீடும் சென்று கனெக்ட் தான். வீடை மேக்ஸிமம் சரியாக வச்சுருக்கவங்க ஆஃபீஸ் கரெக்டாக அமைஞ்சிரும். வீட்டில் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபீஸ் அமையும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் பிரச்சனை, அவரோட ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி ஒரு ஆஃபீஸ். ஸோ அவருக்கு தெற்கு பார்த்த மாதிரி ஆஃபீஸுங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக வடகிழக்கு மூடிடுச்சு. இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு டவுன்ஃபால். இத்தனைக்கு இது பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு முன்னாடியும் நம்ம போயிருக்கோம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அழகாக இருக்கும், திருப்பூரில். இது வந்து பெரிய ஆஃபீஸ், பெருசாலாம் ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. ஸோ அடி மேலே அவருக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்போது அவங்க இது பெருசாக தான் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஏங்கும்போது நம்ம அவங்களோட ஆஃபீஸ் போகும்பொழுது ஸோ அந்த வடகிழக்கோடைய விஷயங்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணி ஒரு பிளான் போட்டு கொடுத்து அழகாக அதை பிளான் பண்ணி மாற்றோம். ஃபேக்ட்ரியும் முக்கியம், ஆஃபீஸும் முக்கியம், வீடும் முக்கியம். ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து தான் நம்மளுக்கு பணம் வருது. அப்போது வீடை நம்ம சரியாக வச்சிட்டாலும் மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி நல்லா அமைஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நம்ம வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொருளாதாரம் வரணும், வீடு நல்லபடியாக வாஸ்து இருந்துட்டால். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துடும். ஒரு சிலர் வீட்டில் ஏதாவது ஃபால்ட் பண்ணும்போது அது ஃபேக்ட்ரிலையும் ஆஃபீஸ்லேயும், நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் கூட பார்த்துருக்கேன், நான் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், அந்த விஷயம் அப்படி தான். அவங்க வீட்டில் அந்த ஃபால்ட்டு புது வீடு கட்டும்போது ஆனோன்னா தான் இந்த ஸ்கூலையே கொஞ்சம் மாற்றுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜையும் எடுத்து பண்ணுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட் ஆகும். ஸோ அப்போ 2 வேலைகளும் ஒரே டைமில், ஏன்னா எல்லாத்துக்கும் இன்கம் வரும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப தான் அது சரியாக பயணிக்குதா என்னங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அருமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி நான் ப்ரொஃபஷனாக பார்க்குறேன், ஜோதிடர்கள் கூட இந்த சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய விஷயம் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இதை தாண்டி வாஸ்து ஆலோசனை, எங்கள் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதற்கான ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் இவர் உங்களுடைய இடத்துக்கே வந்து இது முழுமையாக இதற்கான என்ன விஷயங்களோ எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணி சொல்லி தருவார். அதே மாதிரி கோர்ஸும், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிக்கான கோர்ஸும் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். அருமையான ஒரு பதிவு சார், எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும்பொழுது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும்போது நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.